வணக்கம். நான் உங்கள் மோகனா. 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள போவோம் பாருங்க. சென்னை ஆகஸ்ட் 31 சசிகலா அவர்கள் திடீர் அழைப்பு. அதிமுக வெற்றி பெற அனைவரும் ஒன்றுபடுவோம். இதை பாருங்க, சசிகலா அக்கா பாருங்க. அதிமுக வெற்றி பெற அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று அதிமுகவினருக்கு சசிகலா அவர்கள் திடீர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சசிகலா அக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா இல்லாத அதிமுக இன்றைக்கு பெரும் சோதனைக்கு ஆளாகி உள்ளது. நடைபோட்ட நம்மில் சிலர் பிரிந்து கிடைக்கிறோம். கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் விலகி இருப்பார்கள் என அனைவரும் கரம் கோர்ந்து ஒன்றிணைந்து நாம் எதிரியை ஒன்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது. மக்கள் நலத்தை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்திக்கிறேன். உங்களில் ஒருத்தியாக, உங்களின் சகோதரியாக இருந்து அனைவருடன் ஒன்றிணைந்து கட்சியாற்றவே நான் விரும்புகிறேன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட அதிமுக வெற்றி பெற என்னால் எந்தவித இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று எண்ணித்தான் தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கி இருந்து அமைதி காத்தேன். இதை எப்படியோ இனியும் வேடிக்கை பார்த்து நம் இருபெரும் தலைவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் ஆகிவிடும். எனவே நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாகவே இருக்கட்டும் என்று மனதுடன் அனைவரும் ஒன்றிணைவது தான் தமிழக மக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய உறுதியாக அமையும். ஒன்றுபட்ட வலிவுமிக்க அதிமுக தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள். அனைவரது விருப்பத்திற்கேற்ப ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக என்ற அசுர பலத்துடன் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். எனவே கட்சியில் உள்ள முன்னோடிகள் முதல் கடை கோடி தொண்டர்கள் வரை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். வெற்றிக்கான பாதையில் பயணித்திடுவோம். வாருங்கள், அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். இவ்வாறு அவர் பதிவு இட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி.